காலத்தின் அருமை பலருக்கு தெரிவதில்லை. நேரம் எப்படி போயிட்டுருக்கு தெரியுமா? கழிஞ்சிட்டே இருக்குது. இப்போ பேசிகிட்டு இருக்கேன்ல, இந்த நேரம் கழியுது. இந்த கணம் அடுத்த நிமிஷம் இருக்க போகிறது இல்லை. கழிஞ்சிட்டே இருக்குது நேரம். ஒன்றும் அப்படி உட்காந்து கிடையாது, ஏதோ ஒரு யோசனை கிடையாது. வாழ்க்கையாக பார்த்துட்டு உட்காந்துட்டு இருந்தேன். அதில் செகண்ட் சிம்பிள் வர போயிட்டு இருந்தேன். எனக்கு ஒரு இமேஜினேஷன் வருது. என்ன அந்த வினாடி முள் இருக்கு இல்லையா, அதை ஓடிட்டே இருக்கு. நான் துரத்திக்கிட்டே ஓடுறேன், பிடிக்கவே முடியல. துரத்துக்கிட்டே இருக்கேன். அது நிற்கிற மாதிரியே இருக்கும், ஆனால் ஓடிட்டுருக்கும். ஆனால் அதையே என்னால் துரத்த முடியல. துரத்து பிடிக்க முடியல. அது போயிட்டே இருக்கு. நான் பின்னாடி தான் இருக்கேன். காலத்தின் அருமை சொல்ல வரேன். காலத்தினோட வேலி எப்படி, காலத்தினோட நுட்பம் எப்படின்னு சொல்ல வரேன். சரி, துரத்தி பிடிக்க முடியல. சினிமாவில் ஒருத்தர் ஓடிட்டே இருப்பான், வில்லன். அவனை ஹீரோ வரட்டே போவார். வில்லனை பிடிக்க முடியல. என்ன பண்ணுறாரு, இப்படி சைடில் வேறு பக்கம் டைவர்ட் ரோடு போவார். அப்படி போயிட்டு அந்த பக்கம் கொஞ்சம் நேருக்கு நேரம் அந்த இறங்கி அப்படி ஓடும்போது மேலே இறங்கி அவனை கிராஸ் பண்ணி பிடிப்பார். சண்டை போடுவாங்க பையன். அதுபோல் எனக்கு என்ன, இந்த கெடியாரத்து முள்ள விரட்டிகிட்டே போக நிற்க மாட்டேங்குது. சரி, நிறுத்தி பார்க்கலாம்னு சொல்லிட்டு இப்படி ஓவர்டேக் பண்ணி அந்த முன்னாடி வருது இல்லையா, அந்த முன்னாடி அதுக்கு முன்னாடி நின்னேன். அதுக்கு முன்னாடி தடுக்கவே இல்லை. நான் தடுக்க என்னை தாண்டி போயிட்டு இருக்கு. நேரத்தை நிறுத்தவே முடியாது. போனது தான். நல்லா புரியுதா? வால்கிளாக்கு முன்னாடி முள் பேட்டரி அப்புறம் பிடிக்கிறதுக்கு பிடிச்ச நிப்பாட்டிக்கலான்னு தொடவே முடியல. சரி, ஆப்போசிட் டைரக்ஷனில் எப்படியா தடுத்து நிற்கிறான்னு சொல்லிட்டு அந்த முன்னாடி முள் கண்ணுக்கு தெரியாத சின்ன முள். அது ஓடி தடுக்கலாம் பார்க்குற, தடுத்து முடியல. அது என்னை தாண்டி மாயமாக போய் கொண்டிருக்கு. காலம் இப்படித்தான் போய் கொண்டிருக்கிறது. இது எதுக்கு சொல்ல வரேன்னா, இந்த காலம் இப்படி அது போட்டு போயிட்டு இந்த காலத்துக்குள்ளே அந்த நேரம், வினாடி, நிமிஷம், இந்த செய்தி, இந்த சங்கதிகள்லாம் எப்படி போயிட்டுருக்குன்னா, அதனோட இது தெரியாமல் நாம் 1008 பிளானு, 1008 ப்ரோக்ராமு, 1008 திட்டங்கள், 1008 கனவுகள், 1008 காரியங்கள், என்னென்னமோ பண்ணுறோம். எதுவுமே பலிதமாக்க மாட்டேங்குது. ஏன்? காலத்தின் தீர்ப்பு எதுவோ அதுதான் நடக்கும். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.